Hello friends, today we can discuss Extendable Hashing Example 3. Show the result of inserting key 8-bit integer. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8-bit integerனா 8 பிட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 8 பிட்டில் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. Into any identify empty extendable hashing data structure m equal to 4 memory. இந்த 8-bit எலமெண்ட்டை வந்து இன்டீஜரை வந்து பார்த்தீங்கன்னா m equal to 4 memory. m equal to 4 memory தான் நம்மளுக்கே தெரியும். 00 01 10 11 அப்படின்னு தெரியும். தென் அது ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், m equal to 8 மெமரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முறை ரிகர்சல் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் அட்ரஸ் ஹேஷிங். தென் இது வந்து செப்பரேட் செயின் ஹேஷிங். தென் இதை வந்து கொலிஷன் ரீசொல்யூஷன் மெத்தட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரீசொல்யூஷன். தென் நம்ம வந்து எக்ஸாம்பிள் செம்ம சால்வ் பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா 4 மெமரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். 4 மெமரி தான் என்ன வரும், 00 01 10 11. தென் 8 இன்டீஜரை வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நிறையா இருக்கிறதுனால கொலிஷன் வில் பி அக்கர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சால்வ் பண்ணலாம். தென் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10, அப்போ இங்கே வருமா 10 11 11 0 1. தென் 00, அப்போ ஃபஸ்ட்டு மெமரியில் வரும் 00 00 00 1 0. தென் 10 அகைன் தேர்ட் மெமரி 10 0 11 0 11. தென் அகைன் 10 10 11 11 0. தென் 01, அப்போது செகண்ட் மெமரி 0 1 1 1 1 1 2 3 4 5 6 1. ஓகே, 8 மெமரி வந்தாச்சு. தென் 01 அகெயின் செகண்ட் மெமரி 01 01 000 1. தென் 10. தென் தேர்ட் மெமரி 1 00 10 11 0. தென் ஃபஸ்ட் மெமரி ஏன்னா 00 இருக்குது 00 00 1 0 11. தென் 11 1 1 1 00 11 11. Then 10 1 0 0 1 1 1 1 0. இங்கே 1 பார்த்தா 11 1 1 0 1 1 0 1 1. Then again 00 00 1 0 1 0 1 1. Then 01 1 0 0 0 0 1. Then 11 11 00 00. Then last 01 01 1 0 1 1 1 1. இங்கே பாருங்கள், கொலிஷன் வில் பி அக்கர். நான் என்ன சொல்லிக்கிறேன், ஒரு மெமரியில் 4 மெமரி மேலே நம்மளால் இன்சர்ட் முடியாது. அப்போது கொலிஷன் வில் பி அக்கர். அப்படின்னா மெமரி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ m equal to 4 மெமரியாக இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி m equal to 8 மெமரிக்கு நம்ம ஸ்டோர் பண்ண இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாமா. நான் வந்து அந்த வேல்யூஸ்லாம் இங்கே எழுதியிருக்கேன் சீக்கிரமாக இது பண்ணுறதுக்காக. 10 11 11 01 00 00 00 10 100 11 0 11 10 11 11 0 0 11 1 1 1 1 1. Then 0 11 0 1 0 1 1 00 10 11 0. Then 0 0 0 0 1 0 11. Then 11 00 11 11. Then 1 00 11 11 0 11 0 11 0 11 00 10 10 11 11.
then 0 1 1 0 0 0 0 1 1 0 0 1 0 1 1 1 1 then இப்போ வந்து m equal to 8 மெமரினா என்ன வரும் நான் என்ன சொல்லிக்கிறேன் 1 2 4 8 16 இந்த மாதிரி 0 0 0 equal to 0 அப்போ 0 0 1 equal to 1 then அப்போ 0 1 0 equal to 2 then 0 1 1 equal to 3 இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்து ஃபில் பண்ணுங்கள் தென் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் 8 பிட்டுக்கு என்ன வரும் 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 0 1 1 1 0 then 1 1 1 இப்போ வந்து எல்லா எலமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணலாமா 8 மெமரியில் நான் எலமெண்ட்டுக்கு மெமரிக்கு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் தென் ஃபஸ்ட் எலமெண்ட் அப்போ 8 பிட்னா நம்ம 3 எலமெண்ட்டாக பார்க்கணும் அப்போ 0 1 0 அப்போ இங்கே வருமா 0 1 1 1 1 0 1 தென் 0 0 அப்போது 0 0 0 0 1 0 தென் 100 100னா இங்கே வருமா 100 1 1 0 1 1 தென் 101 101 1 2 3 4 then 0 then 0 1 1 0 1 1 1 1 1 1 then 0 1 0 இங்கே தேர்ட் மெமரி உள்ளமா 0 1 0 1 0 0 1 then 100 அப்போ 1 0 0 1 0 1 1 0 then 0 0 0 0 1 0 1 1 then 1 1 0 இங்கே வருமா 1 1 0 0 1 1 1 then 100 1 0 0 1 1 1 0 then 110 1 1 0 1 1 0 1 1 then 0 0 1 0 0 1 0 1 0 1 1 then 0 1 1 எங்கே இருக்குது இங்கே இருக்குது 4 மெமரியில் 0 1 1 0 0 0 1 then 1 1 1 1 1 1 0 0 0 then 0 1 1 இங்கே இருக்குது 0 1 1 0 1 1 1 1 இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்குது அப்போ இது என்ன பண்ணிடலாம் மெர்ஜ் பண்ணிடலாமா தென் இங்கே பாருங்கள் சிங்கிளாக இருக்குது அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் மெர்ஜ் பண்ணிடலாம் இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது கூட மெர்ஜ் பண்ணுறேன் இதை வந்து நான் இது கூட மெர்ஜ் பண்ணுறேன் இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் மெர்ஜ் பண்ணிடலாமா இங்கே பாருங்கள் எங்கேயுமே மெமரி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகலை ஓகேங்களா இங்கே வந்து சிங்கிளாக மட்டும்தான் இருக்குது அப்போ சிங்கிளாக இருந்தால் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி அந்த ஸ்டெப்பை அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தென் 8 பிட் மெமரியை மெர்ஜ் பண்ணலாம் ஜீரோ 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 ஒன் 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 then நான் இந்த முறை அதை மெர்ஜ் பண்ணுறதுனால நான் வந்து அதுக்கு பாக்ஸ் க்ரியேட் பண்ணல லிங்க் மட்டும் நான் வந்து இங்கேருந்து இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இங்கேருந்து வரும் இங்கேருந்தும் வரும் தென் அதுக்கும் நான் வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன் பாக்ஸஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணல இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் தென் இங்கே வந்து கனெக்ஷன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் தென் வேல்யூஸை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன் 0 0 0 0 1 0 1 1 தென் 0 0 1 0 1 0 1 1 தென் இதோட கனெக்ஷனோட வேல்யூவை எழுதிக்கிறேன் 0 1 0 1 0 0 1
தென் இந்த மெமரி 3 மெமரியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். 0 1 1 தென் 0 1 1 0 0 0 0 1 0 1 1 0 1 1 1 1 1 0 0 1 1 0 1 1 1 0 0 1 0 1 1 0 1 0 0 1 1 1 0. தென் அகைன் 101 மெமரியை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ 11 தென் 110 00 11 11 11 0 11 0 11. தென் இந்த மெமரி வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தனால இந்த மெமரி இங்கே காப்பி பண்ணிக்கலாம். 11 11 00 00. அவ்வளோதான் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்கில் எக்ஸாம்பிள் 3 பார்த்தோம். எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்னா ஒன்றும் இல்லை, ஓப்பன் அட்ரஸிங், இது ஒரு செப்பரேட் செயினிங், கொலிஷன் ரீசொல்யூஷன் மெத்தட். இதுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த 2 நம்பரை தவிர வேறு எதுவுமே இதுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 8 பிட் இன்டிஜரில் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து பார்த்திங்கன்னா 4 மெமரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் ஃபைன் பண்ணி வரும். தென் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஃபைன் பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு மெமரியில் நான் என்ன சொல்லிக்கிறேன், 4 மெமரினால 4 அட்ரஸஸ் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே 5 அட்ரஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ கொலிஷன் வில் பி அக்கர் ஓவர்ஃப்ளோ வந்து மெமரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா m = 4 மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். m = 4 மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்போ நான் என்ன வரும் 000 001. இங்கே பாருங்கள், சிம்பிள் மெத்தட் நான் என்ன சொல்லிக்கிறேன், 1 2 4 8 16 32. இந்த மாதிரி உங்களுக்கு பிட்டில் வந்து நம்பர் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஈஸியஸ்ட்டாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 0னா இன்னுமே எந்த எலமெண்ட்டும் வர, அப்போ எல்லாத்துக்கும் 0. இப்போ 1னா 1க்கு மட்டும் 1 போட்டு மீதி எல்லாத்துக்கும் 0. அப்போ 2னா 2க்கு மட்டும் 1 போட்டு மீதி எல்லாத்துக்கும் 0. இந்த மாதிரி வந்து மெமரியை நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் நீங்கள் பாருங்கள், நான் 8 பிட் மெமரிக்கு எழுதிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து கொலிஷன் அக்கர் ஆகலை, எதுவும் ஓவர்ஃப்ளோவும் ஆகலை. ஆனால் வந்து சிங்கிளாக இருக்குது. சிங்கிளாக இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்க பிட்டை வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் 001யும் 010யும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட்டில் 110யும் 111யும் நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், கடைசி ஸ்டெப்பில் மெர்ஜ் பண்ணிக்கினேன். இந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப், ஓகேங்களா? இந்த கனெக்ஷன் கொடுக்கறது தான். Thank you, friends.